பனின்ற ஒரு படம் தமிழ்ல ஃபுல்லா மலையாளி ஸ்டார் காஸ்டிக் குரு தான். ஆனா இது தமிழ்ல பார்த்தேன் இந்த படம். அப்ப அதிக படங்கள் நடிச்சிட்டு இருந்த பிளாக் அண்ட் ஒயிட் காலங்களில் பாத்தீங்கன்னாக்கா இந்த தியேட்டரில் தான் பெரும்பாலும் மலையாள படங்களா ரிலீஸ் ஆகும். எனக்கு தெரிஞ்சு அப்ப வந்து செம்மீன் என்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகி மது ஷீலா அவர்கள் நடிச்ச படம். அதே போல இன்றைக்கு மலையாளத்துல வந்தக்கா மம்முட்டி மோகன்லால் என்னன்னா இன்னைக்கு வந்து மலையாள சினிமா கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க அவரும் பாத்தீங்கன்னா அவரும் செட் ஆஃப் டைரக்டர்ஸோட வச்சுட்டு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் படங்கள் பாத்தீங்கன்னா நியூ டெல்லி சஃபேத் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி 100 நாளுக்கு மேல ஓடிச்சுங்க அந்த படம் நியூ டெல்லி. கடந்த வாரம் பாத்தீங்கன்னாக்கா நசிரியா நசீம் பாசில் ஜோசப் இவங்க 2 பேர் நடிச்ச ஒரு படம் பார்த்தேன், சூக்ஷம தர்ஷினின்னு சொல்லிட்டு. செம த்ரில்லிங்கான ஒரு படங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஃபேவரட் ஆல் டைம் ஃபேவரட் ஜோஜோ ஜார்ஜும் அவர் நாடோடிகள் அபிநயா இவங்களும் நடிச்ச படம் பனின்ற ஒரு படம் தமிழ்ல ஃபுல்லா மலையாளி ஸ்டார் காஸ்டிக் குரு தான். ஆனா இது தமிழ்ல பார்த்தேன் இந்த படம். இது வந்து அவுட் அண்ட் அவுட் ட்ரிச்சூர் பேஸ் பண்ணி எடுத்திருக்க படம். இந்த 2 படங்களை பார்த்தேங்க, அப்படி எட்ஜ் ஆஃப் த சீட் உட்கார வச்ச படங்கள் 2மே சொல்லலாம். அவ்வளோ த்ரில்லிங்கா அவ்வளோ பிரமாதமா போயிட்டு இருந்தது. இந்த படங்களை பார்க்கும்போது எனக்கு வந்து திருப்பி திடீர்னு என்னன்னாக்கா ஒரு யோசனை, ரீகலெக்ஷன் ஆஃப் மலையாள மூவிஸ் அப்படின்றது ஒரு வாட்டி பேசினேன் என்ன அப்படின்னு தோணுச்சு. அதை வச்சு நான் எனக்குள்ள சில இன்புட்ஸை எடுத்து வச்சுக்கிட்டு அதை இப்போ உங்க கூட நான் பகிர்ந்துட்டு வரேங்க. அதாவது ஏர்லி 70s வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மலையாள சினிமான்னா அதுக்கு ஒரு மாதிரியான ஒரு பிராண்டு ஒரு கலர் இருந்துச்சுங்க. ஓ மலையாள படமா அப்படின்னு, அதாவது கொஞ்சம் அந்த பேஸ்ட் மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி ஒரு கலர் இருந்துச்சு. அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. ஆனா சின்ன வயசுல இப்ப நான் அப்படி இருந்து சொல்லப்பட்டு கேள்விப்பட்டதை நான் வச்சு சொல்றேன். ஏன்னா அப்போ வந்து அவங்க ஊருக்குள்ளே நடக்கிற பல விஷயங்கள் மாதிரி தான் கதைகள் படங்கள் எல்லாம் உருவாச்சு. அப்போ அதிக படங்கள் நடிச்சிட்டு இருந்த பிளாக் அண்ட் ஒயிட் காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அப்போ பார்த்தீங்கன்னாக்கா பிரேம் நசீர் அவர் 1965 இன்ட்ரடியூஸ் ஆனார்னு சொல்றாங்க. முரப்பெண் அப்படின்ற ஒரு படத்து மூலிமா அவரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அதுர் பாசி, பிஜே ஆண்டனி, அதுக்கப்புறம் நம்ம மது இவங்கெல்லாம் நடிச்சிருக்கும் போது ஆர்மியிலேருந்து மலையாள சினிமாவுக்கு ஒரு கேரக்டர் என்ட்ரு ஆகிறாரு. அவர் பேர் வந்து ஜெயன். அவர் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து ஸ்டண்ட் ஆர்டிஸ்டாக நடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆக்ஷன் ஹீரோவாக மாறினாரு. அப்போ ரெகுலராக இருந்துட்டு இருக்கிற மலையாள சினிமா கொஞ்சம் அப்படியே ட்ரெண்ட் மாறுதுங்க. பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஓரியன்ட் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் கொஞ்சம் அன்ரேட்டட் படங்கள் மாதிரி சொல்லி கொஞ்சம் மாதிரி இருந்துட்டு இருந்த காலங்கள் நினைக்கிறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் லேசாக வந்து இந்த ஆக்ஷன் ஓரியன்ட் மாதிரி வந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அப்போ நியூ எல்ஃபெஸ்ட்னு ஒரு தேட்டர் இருக்கும் மலையாளம் படங்கள் ரிலீஸ் பண்ண தேட்டரு, மவுண்டோட அனாசல் ஆப்போசிட்ல. இன்னைக்கு அது ரஹேஜா காம்ப்ளெக்ஸா இருக்கு. இந்த தேட்டரில் தான் பெரும்பாலும் மலையாள படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும். எனக்கு தெரிஞ்சு அப்போ வந்து செம்மீன் என்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகி மது ஷீலா அவர்கள் நடிச்ச படம். அந்த படம் வந்து கிட்டத்தட்ட கோல்டன் ஜூப்ளி ஓடிச்சு அந்த படம் அந்த தேட்டர்ல. இப்படி போயிட்டு இருந்த மலையாள கல்ச்சர்கள் பார்த்தீங்கன்னா மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஆர்டிஸ்ட் அதே சமயத்தில் இந்த டைரக்டருக்கெல்லாம் வர கொஞ்சம் கல்ச்சர் அப்படியே மெதுவாக மலையாளம் மாறிட்டு வந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா லேட் 70s வந்து ஜெயன் தொடர்ந்து நடிகர் முரளி அவர் வந்தார். நீங்க பார்த்துருப்பீங்க முரளின்றவர். இது நம்ம கே பாலச்சந்தர் சார் படத்தில் கூட நடிச்சிருந்தாரு. அவர் பார்த்தீங்கன்னா கிரீடம் மற்றும் பல படங்கள் நடிச்சிருக்காரு. தமிழில் கூட கே பாலச்சந்தர் சார் அவர்களுடைய படங்கள் நடிச்சிருந்தாரு, பாரிஜாதம்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா 1980s இன்னைக்கு மலையாளத்தினால உச்ச நட்சத்திரம் இந்த 2 பேர் இல்லாம எப்படி தமிழ்ல வந்து ரஜினி கமல் என்ற 2 பேர் இல்லாம தமிழ் சினிமா கிடையாதோ அதே போல இன்றைக்கு மலையாளத்துல வந்தக்கா மம்முட்டி மோகன்லால் என்னன்னா இன்னைக்கு வந்து மலையாள சினிமா கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க இன்னைக்கு வந்து ஒரு பல வெற்றி படங்கள் பல விதமான ஜானர் படங்களை நடிச்சு இன்னைக்கு மலையாள சினிமானா அப்படி தலை நிமிர்ந்து வச்சிருக்காங்க. அவங்களுடைய என்ட்ரி பார்த்தீங்கன்னா 80s தாங்க ஆரம்பிச்சது. மோகன்லால் வந்து ஃபாசில் அவர்கள் டைரக்ஷன்ல நம்ம ஒருதலை ராகம் சங்கர், பூர்ணிமா ஜெயராம் அவர்களோட மோகன்லால் தான் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. மஞ்சில் விரிஞ்ச பூக்கள் அப்படின்னு ஒரு படம், அது மூலியமா தான் அவர் அறிமுகமாறாரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சித்திரம், கிழுக்கம், கிரீடம், அப்புறம் நம்பர் 20, மெட்ராஸ் மெயில், அப்புறம் நம்ம சந்திரமுகியோட ஒரிஜினல் வெர்ஷன் மணி சித்திரத்தாள், இது போன்ற படங்கள் பண்ணி அவர் வந்து ஒரு தனியாக ஒரு பிராண்டா உருவாகிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன கேரக்டர்ல நடிச்சிட்டு இருந்தவர் ஒரு லாயருக்கு படிச்சு அதுக்கப்புறம் 1981 வந்து ஐவி சசி அவர்கள் இயக்கத்தில் அஹிம்சா என்ற படத்து மூலியமா அவரு வந்து ஒரு நடிகராக அறிமுகமாகிறாரு மம்முட்டி. அவரும் பார்த்தீங்கன்னாக்கா அவரு செட் ஆஃப் டைரக்டர்ஸோட வச்சுட்டு
பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் படங்கள் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி சஃபேத் தேட்டரில் ரிலீஸ் ஆகி 100 நாளுக்கு மேலே ஓடிச்சுங்க அந்த படம் நியூ டெல்லி. அப்படி ஒரு பரபரப்பு சென்சேஷன் கிரியேட் பண்ணிச்சு. அதை வந்து பிற்காலத்தில் வந்து ஹிந்தியில் கூட அந்த ரீமேக் செய்யப்பட்டது அந்த நியூ டெல்லின்ற படம். அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்கும். பொலிட்டிக்கல் சட்டையர் தான் அந்த படம். அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிபிஐ டைரியின் குறிப்பு, அப்புறம் வந்து ஒரு வடக்கன் வீரகதா, இப்படி பல விதமான ஜானர்களில் ஹீரோ மம்முட்டி அவர்கள்லாம் நடித்து மம்முட்டியா மோகன்லால் அப்படின்ற பயண ஆரம்பித்த அந்த காலகட்டங்களில் இவர்களை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா முகேஷ் சினிமாவில் 1982 முகேஷ் அவர்கள் வராரு. இது எங்களோட கதா அப்படின்ற ஒரு படம், அது கரெக்டாக மலையாள ப்ரொனன்சியேஷன் வரல, அந்த படத்து மூலியமா அவர் அறிமுகமாகிறார். அவரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல படங்களை கேரக்டர் ரோல்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறவர் நடிகர் சித்திக். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 1985 வந்து நேரம் அல்ப தூரம் அப்படின்ற ஒரு படத்து மூலியமா அறிமுகம் வராது. அந்த படத்தோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா தம்பி கண்ணந்தானம். அதுக்கப்புறம் வந்து 86 இன்னைக்கு வந்து பொலிட்டிஷியன் கம் ஆர்டிஸ்டா இருந்துகிட்டு இருக்க சுரேஷ் கோபி அவர்களோட என்ட்ரி. இவர் பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஃபேவரட்டா மாறிட்டாரு. அந்த என்ட்ரு ஆனவொடனே பார்க்க நல்லா முழுன்னு அமுல் பேபின்ற சொல்லுவாங்க மலையாளத்தில், அவ்வளோ பிடிக்கும் எல்லாருக்கும். சுரேஷ் கோபினால அவ்வளோ ஸ்மைலிங்கான ஒரு ஃபேஸு. அவர் வந்து அறிமுகமான படம் நிறமுள்ள ராவகள் என்ற ஒரு படம் மூலிமா சுரேஷ் கோபி 1986 அறிமுகமாறாரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1990 நம்ம வந்து ஜெயராம் அவர்கள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னலே என்ற ஒரு படம் மூலிமா பத்மராஜன் இயக்கத்தில் அறிமுகமாறாருங்க மலையாளம். இந்த ஃபார்மேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மலையாளம் வந்து வேற லெவலில் அப்படியே தலை தூக்குது. ஒரு பக்கம் மம்முட்டி மோகன்லால், அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ஹோம்லி கேரக்டர்ஸ்ல வந்து முரளி, இந்த சைடு முகேஷ், அப்புறம் சுரேஷ் கோபி, ஜெயராம்னு இப்படி வந்து மலையாள சினிமாவில் பல ஹீரோக்கள் கிடைச்சாங்க. அப்போ வந்து அதே போல பல டைரக்டர்களும் வந்திருக்காங்க. அந்த டைரக்டரோட வரிசை இது அடுத்த தொடர்ந்து சொல்றேன், சரிங்களா? இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா சாய்குமார்னு ஒரு நடிகர் இன்னைக்கு பல படங்களை வந்து சப்போர்ட்டிங் ரோல்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சாய்குமார் பார்த்தீங்கன்னா ராமோஜி ராவ் ஸ்பீக்கிங் மலையாளத்தில் பெரிய அளவுக்கு பேசப்பட்ட படம். அந்த ராமோஜி ராவ் ஸ்பீக்கிங் இந்த படத்துல மூலியமா சாய்குமார் என்ற அறிமுகமானாரு. அதை தொடர்ந்து வந்து நடிகர் பிரேம்குமார் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 படம் நடிச்சிருக்காரு சப்போர்ட்டிங் எல்லாம் வந்து. அதுல ஒரு 18 படம் வந்து கிட்டத்தட்ட ஹீரோவா நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அது அரங்குன்ற படத்து மூலியமா அறிமுகமாகி 150 படங்கள் நடிச்ச நடிகர் பிரேம்குமார் அவர். அப்புறம் 1994 மனத்தை கொட்டாரம் என்ற படத்து மூலியமா 2 நடிகர்கள் மலையாள சினிமா கிடைச்சாங்க. ஒருவர் வந்து திலீப், இன்னொருத்தர் வந்து நம்ம லால். இன்னைக்கு நிறைய படங்கள் நம்ம தமிழ் சினிமா கூட நிறைய படங்கள்லாம் நடிச்சிருக்காரு லால். அவர் தான் இந்த படத்து மூலியமா நடிகராகவும் அறிமுகம். அவர் ஏற்கனவே வந்து டைரக்டரும் கூட. சித்திக் லார் என்ற ரெட்டர்கள்ல அவர் தான் அந்த லால். இண்டிவிஜுவலா வந்து நடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அந்த நடிப்பு அறிமுகமான படம் தான் இந்த படம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா 1995 வந்து மீண்டும் நல்ல சிறப்பான கலைஞர்கள் கிடைச்சாங்க மலையாளம் சினிமாவுக்கு. அதில் ஒருவர் வந்து பிஜு மேனன், இன்னொருத்தர் கலாபவன் மணி. கலாபவன் மணி வந்து மிமிக்ரி ஆர்டிஸ்டா இருந்துகிட்டு இருந்து ஸ்டேஜ் பிளேஸ் எல்லாம் பண்ணிட்டு பிரபலமாகி அது மூலியமா தான் மலையாள சினிமாவில் என்ட்ரானாரு. தமிழில் கூட பார்த்தீங்கன்னா ஜெமினி என்ற படங்கள் மூலியமாலாம் நடிச்சிருக்காரு. நான் தயாரிச்ச என்னோட தத்திதாவது மனசில் கூட அவர் நடிச்சிருந்தாருன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் 1995 அதான் இன்னைக்கு இப்போ நான் சொன்னேன் இந்த பனி என்ற படத்தை டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஜோஜு ஜார்ஜ் அவர் வந்து சாதாரணமாக என்ட்ரு ஆகலைங்க. 1985 ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பல சப்போர்ட்டிங் ரோல்கள்லாம் நடிச்சு பல என்னென்ன கேரக்டர்ஸ் கிடையாது அந்த கேரக்டர்லாம் பண்ணி நடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் ஜோசப் என்ற படம் மூலியமா பத்மகுமார் வந்து அவருக்கு வந்து டைட்டில் ரோல் கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து அவருக்கு வந்து புது டைமென்ஷன்ல மலையாளத்துல தலை தூக்குறாரு. அப்போதான் நிறைய பேருக்கு வந்து ஜோஜு ஜார்ஜ் என்றவர் யாருன்றது தெரிய வருது. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா 1995 குஞ்சாகோ போபன் சொல்லிட்டு இன்னொரு நடிகர் வர்றாரு. அவர் வந்து அனியத்து புறாவு என்ற படத்து மூலியமா அறிமுகமாறாரு. இந்த படத்தை தயாரிச்சவங்க வந்து நம்ம இயக்குனர் ஃபாசிலா சொர்க்க சத்ரா அப்பச்சன் அவர்கள். இதை தொடர்ந்து 2002 சில நடிகர்கள் மலையாளத்தில் அறிமுகமாறாங்க. அது ஒவ்வொரு வந்து பழம்பெரும் நடிகர் சுகுமாரனுடைய இளைய மகன் பிருத்திவிராஜ் சுகுமாரன். நம்ம தமிழில் கூட மொழி என்ற படங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். நான் லூசிஃபரோட டைரக்டரும் கூட. அவர் வந்து 2002 நந்தனம் என்ற படத்து மூலியமா அறிமுகமாற மலையாளத்தில். அதை தொடர்ந்து அதே வருஷத்துல ஜெயசூர்யா, ஃபஹத் ஃபாசில் போன்ற நடிகர்களும் உருவாகுறாங்க. ஜெயசூர்யா பார்த்தீங்கன்னாக்கா ஊமை பெண்ணின்னு உரியடிப்பாயன் அப்படின்ற படம் வினயன் மூலியமா அறிமுகம் ஆறாரு. அதுக்கப்புறம் ஃபஹத் ஃபாசில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபாசில் டைரக்ஷன்ல கையேதும் தூரத்து என்ற படத்து மூலியமா மலையாள சினிமால ஃபஹத் ஃபாசில் அறிமுகம் ஆறாருங்க. அதுக்கப்புறம் வந்து சாஜி குரூப் அவர் அறிமுகமாறாரு. அப்புறம் வந்து சைக்கிள் படத்து மூலியமா நடிகர் ரைட்டர் ஸ்ரீனிவாசனுடைய மகன் வினித் ஸ்ரீனிவாசன் அறிமுகமாறாரு. இதை தொடர்ந்து 2012 சன்னி வெயின்
அவரும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஷோ என்ற படத்து மூலியமா அறிமுகம் வராரு. ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்போ நம்ம கடைசி காலங்களில் வந்து பல படங்களை சப்போர்ட்டிங் ரோல்லாம் நடிச்சிருந்து. அவங்கள தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கவியூர் பொன்னம்மா அவங்க நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாருக்கும் தமிழில் பல படங்களை சப்போர்ட்டிங் ரோல்ஸ்ல எல்லாம் நடிச்சிருந்தா சுகுமாரி அவங்க. அதில் அதிகமாக மலையாள படங்கள்ல நடிச்சது அப்படின்னு சொன்னாக்கா நான் மேலே குறிப்பிட்ட சில நடிகைகள் மட்டும்தான் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஊர்வசி சாரா ஆகட்டும், அவ்வளோ படங்களை 4 மொழிகளையும் சேர்த்து நடிச்சிருக்காங்க. அதனால இவ்வளோ படங்கள் நடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மெதுவா அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இந்த நயன்தாரா வந்து அங்கே அறிமுகமாயிட்டு அதுக்கப்புறம் அவங்களே தொடர்ந்து வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஐஸ்வர்யா லட்சுமி, கீர்த்தி சுரேஷ்,